அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப நெறைய பேருக்கு வருது கிட்னி கல்லுங்க. இப்பன்னு இல்லங்க, எப்பவுமே கிட்னி கல் வரும். அந்த வலி வந்தா தாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அந்த வலிக்கான ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன். சில பேருக்கு பிளட் கூட வந்திருக்கு. அது எதனாலன்னு கேட்டா, தண்ணி நெறைய குடிக்கணுங்க. அதுவும் சொல்லவே வேணாம். வெயில் காலத்துக்கு தண்ணி நெறைய குடிங்க. நீர் காய்கறி நெறைய சேர்த்துங்க. பூசணிக்காய் அதெல்லாம் நெறைய நீர் காய்கறி நெறைய சேர்த்துக்கோங்க. நான் கிட்னி அந்த கல்லுல நெறைய அவஸ்தைப்பட்டுருக்கேன். அத வச்சு சொல்றேன். இது சித்தா வைத்தியம் தாங்க. அதுவும் நம்ம நம்ம சாப்பாடுக்கு செய்ற பொருள் வச்சு தாங்க சொல்லப் போறேன். அத நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. பிடிச்சிருக்கான்னு பாருங்க. சின்ன டிப்ஸ் தாங்க. ஒண்ணும் சைட் எஃபெக்ட் கிடையாது. நீங்க டாக்டரையும் பார்க்கலாம். இருந்தாலும் இது ஒரு சின்ன கைவைத்தியம் நான் செஞ்சு பார்த்துருக்கேன். எனக்கு என்னென்ன இந்த கிட்னி சம்மந்தமான கல்லு சம்மந்தமான டவுட் நான் பண்ணி பார்த்தனோ அது எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா சொல்றேன். இப்போதைக்கு இத மட்டும் சொல்றேன். மேல இருக்கு பார்த்தீங்களா? பிரியாணி இலை இதுதாங்க. இதுல 3, 4 பிரியாணி இலை எடுத்துங்க. 3 ஏலக்காய் இதோட சேர்த்துக்குங்க. 1 கிளாஸ் பெரிய கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. இது 2யும் போட்டு தண்ணியில நல்லா கொதிக்க வைங்க. சுண்டி ஒரு 50 எம்எல் வர 50, 60 எம்எல் வர வரைக்கும் 50 எம்எல் வந்தா கூட போதும். நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறம் தினமும் காலையில குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பா 1 வாரம் குடிங்க. உங்களால முடிஞ்ச 1 மாசம் கூட ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா கட்டாயம் 1 வாரமாவது ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கு அந்த கல்லு வலி பிரச்சனை மாற்றம் தெரியும். நீங்க அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட காமிக்கலாம். இதுலயும் கொஞ்சம் மாற்றம் தெரியும். மாற்றம் தெரிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் அடுத்தடுத்த டிப்ஸோட நான் உங்களோட சந்திக்கிறேன். கிட்னில கல் இருக்கிறத பத்தி நான் அனுபவப்பட்டனால சொல்லுங்க. அனுபவபூர்வமா சொல்றேன். இத செஞ்சு பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.